ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அடிக்கடி இப்போ மழை போடுறதால ரோஜா செடியில் நல்லா முட்டு விட்டு இருந்தது. செடிக்கு உரமாக பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி, அதுக்கப்புறம் அப்பப்போ வெஜிடபிள் வேஸ்டேஜ் தான் போடுறது. ஃபஸ்ட் டைம் இந்த ரோஜா செடி வளர்க்குறேன். உரம் போடுறத விட ரோஜா நல்லா வளர்ந்த பிறகு அந்த தண்டை அப்பப்போ கட் பண்ணி விட்டோன்னா புதுசாக துளிர் விட ஆரம்பிக்குது. புதுசாக துளிர் விட்டு வர இடத்துல தான் மொட்டும் பூக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மார்னிங்கே பூஜையை முடிச்சுட்டேன். நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா பெரிச்சம்பழம் தான் வச்சேன். செவ்வாய்க்கிழமைன்றதால வாசப்பட்டியில் இருக்க எலுமிச்சை பழத்தையும் இன்றைக்கி மாற்றிட்டேன். ரொம்ப டைம் ஆனதால் இன்றைக்கி சாப்பாடு செஞ்சது எதுவுமே வீடியோ எடுக்கலை. என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். இதிலே சாதம் கிளறி பையனுக்கு பேக் பண்ணிடுவேன். கூடவே சாதம், முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இட்லி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம் சேர்த்த ஒரு சட்னி. கூடவே கருப்பு கவுனி அரிசி எனக்கு வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துக்கலான்னு. என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்கும் லஞ்சுக்கும் இது தான். இன்றைக்கி டியூஸ்டேன்றதால ரெட் கலரோ இல்லை செம்மன் கலரோ தான் வியர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இந்த புடவை தான் எடுத்திருக்கேன். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வரும்போதே பார்த்திங்கன்னா ஓவராக க்ளவுடு, ரொம்ப இருட்டிட்டு வந்தது. ஒரு 5:10 பார்த்திங்கன்னா நல்லா மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நல்லா மழை போட்டுது. மார்னிங்கில் வெயில் ஓவராக இருக்குது, ஈவினிங் ஆனால் மழை வந்துடுது. யாரோட ஊரில் அந்த மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க்கிங் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக தான் வாஷிங் மிஷின்லாம் போடுவேன். நைட்டானால் இப்போ மழை பெய்யறதால அதுவும் போட முடியும்.